பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வரிந்திரன்றோ உள்ளங்கையில் வெள்ளவந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வெள்ளவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 முதல் சில வசனங்கள். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொல்கிறது சாலமோன் ஞானி. அவருக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அதிகமாயிருந்தது. உலக பிரகாரமான சந்தோஷத்தை கொடுக்கிற பல காரியங்கள் அவருக்கு இருந்தது. அதை அவர் அனுபவிக்கவும் செய்தார். ஆனால் அதனால் அவருக்கு ஒரு நன்மையும் அவருக்கு கிடைக்கவில்லை. காரணம், அந்த சந்தோஷம் கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் அல்ல. அந்த நன்மை கர்த்தர் கொடுத்தது அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த சந்தோஷம், கர்த்தர் கொடுத்த நன்மை நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக நம்மை மாற்றும். ஆனால் உலகம் கொடுக்கிற சந்தோஷம், உலகம் கொடுக்கிற நன்மை நம்மை பாதாளத்துக்கு நேராக வழிநடத்திவிடும். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளும், நீதிமான்களாகிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய், எந்த சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதே அறிந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் மிக பெரிதான நன்மை எது என்று சொன்னால், நாம் நன்மை செய்வது மாத்திரமே. முடிந்த அளவுக்கு நம்முடைய துரோகிகளுக்கு கூட, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக செயல்படுகிற துன்மார்க்கர்களுக்கு கூட நாம் நன்மை செய்தோம் என்று சொன்னால், அதுவே தேவனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் மிக பெரிதான நன்மையாக கர்த்தர் கருதுகின்றார். ஆம், இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் தம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் அவருக்கு பிடித்தமான நன்மையை மாத்திரமே, அவரை போன்று நன்மை மாத்திரமே செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதையே அவர் விரும்புகிறார். காரணம், அவருக்கு துரோகம் செய்தவர்களுக்கு, அவருக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டினவர்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு, சத்துருக்களுக்கு அனைவருக்கும் அவர் நன்மை மாத்திரமே செய்தார். காரணம்,
அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஆம், சத்துரை சிநேகிக்கிற ஒரு நன்மை, பகைப்பவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நன்மை, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நன்மை. ஆம், இப்படிப்பட்ட நன்மையான குணம் அன்றாக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. இப்படிப்பட்ட மேலான நன்மையான குணம் நம்மளுடைய ஜீவித்தில் வரும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் மிக பெரிதான நன்மையாய் கர்த்தர் கருதுகிற அந்த நன்மையான காரியத்தை நாமும் இந்த உலகத்தில் செய்து நன்மை செய்கிற பிள்ளைகள் என்று சொல்லி தேவனுடைய பார்வையில் நாம் கனப்படுத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.